ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்க. மத்தவங்க உங்க பின்னாடியே வருவாங்க. சமூகத்துல இருக்கிற உறவுகளை அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு பயங்கரமான மனநிலை விளையாட்டு இது. உங்க குணத்துல சின்னதா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும், மொத்த ஆட்டமே மாறிடும். நீங்க அவங்கள துரத்துறது நின்னு அவங்க உங்களை துரத்த ஆரம்பிப்பாங்க. இந்த உலகமே உங்களை பார்க்கிற விதத்தை மாத்த ஒரே ஒரு கொள்கை போதும். என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, இது லைஃப் டெய்லி வின். யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம நிறைய பேர் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக எப்பவும் காத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு செய்தி அனுப்புவாங்களான்னு போனை பார்த்துட்டே இருப்பாங்க. இடைவிடாம பேசிட்டே இருப்பாங்க. தேவையில்லாம மன்னிப்பு கேட்பாங்க. மத்தவங்க அங்கீகாரத்துக்காக ஏங்குவாங்க. யோசிச்சு பாருங்க சொந்தங்களே, நீங்க யாருக்காவது ரொம்ப முக்கியம்னு நினைச்சு அவங்களுக்கு உங்க நேரத்தையும் அன்பையும் பணத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்க உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலன்னு தெரிஞ்சப்போ அந்த வலி எப்படி இருந்துச்சு? நெஞ்சில ஒரு பாரம், தூக்கம் வராத இரவுகள், நாம என்ன தப்பு பண்ணோம்னு ஒரு ஏக்கம், நாம ஏன் இப்படி அவமானப்பட்டோங்கிற வலி. இது எல்லாம் ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு மாற்று வழியா இருந்தீங்க. அவங்களோட அவசியமா இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சொந்தங்களே, யாரு அதிகமா துரத்துறாங்களோ அவங்களோட மதிப்பு தான் கம்மியா தெரியும். இது உங்க குணத்தின் தப்பு இல்ல, ஆனா மத்தவங்களோட பார்வை அப்படி. இந்த சமூக காட்டில் மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்களோ அதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், எவ்வளவு தியாகம் பண்ணாலும், நீங்க பலவீனமா தெரிஞ்சா இந்த உலகம் உங்களை மிதிச்சுட்டு போகும். உங்களோட நற்குணத்தை இந்த உலகம் பலவீனமா பார்க்கும். இந்த வீடியோல உங்க வாழ்க்கையை நீங்க ஆதிக்கம் பண்றதுக்கான 7 மனோதத்துவ ஆயுதங்களை நான் சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா 6வது விஷயம்தான் உங்களை ஒரு மகா சக்தி வாய்ந்த மனிதனா மாத்த போகுது. நம்பர் 1, மர்மமா இருங்க. யாருக்கு புரியாத விஷயத்தை தான் எல்லாரும் துரத்துவாங்க. ஏன் எல்லாரும் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட உடைச்சு சொல்லிட்டீங்க. உங்க திட்டம், உங்க ஆசை, உங்க கவலை, உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை, நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு எல்லாத்தையும் ஒரு வரைபடம் மாதிரி அவங்க கிட்ட கொடுத்திடுவீங்க. இப்போ அவங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல உங்களை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்காது. ஏன்னா எல்லாமே கணிக்கக்கூடியதா இருந்தா அங்க ஆசை இருக்காது. உதாரணத்துக்கு உங்க அலுவலகத்துல ஒரு நச்சுத்தன்மையான சூழல் இருக்குன்னு வைங்க. அங்க இருக்கிறவங்க உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, இல்லனா உங்களை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. அதனால யாரு கூடவும் ரொம்ப நெருக்கமா போகாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையும் சமூக வலைதளங்கள்ல விளம்பரப்படுத்தி சொல்லாதீங்க. உங்க மௌனத்தையே பேச விடுங்க. யாராவது இந்த வார இறுதியில என்ன பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு பட்டியல் போட்டு சொல்லாதீங்க. சுவாரஸ்யமா இருந்துச்சு, அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்துங்க. அந்த நிமிஷம் அவங்க மனசுல ஒரு கேள்வி உருவாகணும். நீங்க யாரு? என்ன பண்றீங்க? ஏன் இப்படி ரகசியமா இருக்கீங்க? உங்களால அவங்களை ஈர்க்க முடியுதுன்னு அவங்களுக்கு புரியும் போது அவங்க உங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. மர்மமா இருக்கிறதுனா பொய் சொல்றது இல்ல சொந்தங்களே, உங்களோட உண்மையான மதிப்பினை பாதுகாக்கிறது. பூட்டப்பட்ட பெட்டி மாதிரி இருங்க. வெளியே தெரியணும், ஆனா ஈஸியா திறக்க முடியக்கூடாது. நம்பர் 2, அதிகார மௌனம். மௌனம் தான் மிகப்பெரிய ஆயுதம். நிறைய பேர் மத்தவங்க கேள்வி கேட்டா பதட்டப்பட்டு உடனே பதில் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல அவசரப்படுறீங்கன்னா நீங்க அவங்கள கவர நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த தடவை யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லாதீங்க. 3 செகண்ட் அப்படியே அமைதியா அவங்க கண்ணை பார்த்து இருங்க. அந்த மௌனம் அங்க ஒரு பயங்கரமான அழுத்தத்தை உருவாக்கும். அந்த 3 செகண்ட்ல அவங்க மனசுல பயம் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க குழம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த அமைதி அவங்களை பதட்டப்படுத்தும். நீங்க காத்திருக்கும் போது உங்க மதிப்பு உயருது. பதில் சொல்ல அவசரப்படுறவங்க எப்பவுமே பயத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்தை ஏதோ வார்த்தையால நிரப்பணும்ங்கிற பதட்டம் இருக்கும். ஆனா நீங்க நிதானமா எந்த பதட்டமும் இல்லாம பதில் சொல்லும் போது நீங்க ஒரு விபரீதமான தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. நீங்க அவங்கள கவர ட்ரை பண்ணல, அவங்களுக்கு உங்க பதில் கிடைக்குமான்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னு அவங்களுக்கு புரியும். அவங்கள உங்க எதிர்வினைக்காக காத்திருக்க வைங்க. நீங்க வெறும் ஒரு குரலா இல்லாம அந்த இடத்தோட ஆளுமையா மாறுவீங்க. நம்பர் 3, திட்டமிட்ட விலகல். எதை இழக்க வாய்ப்பு இருக்கோ அதை தான் மனுஷங்க மதிக்கிறாங்க. நீங்க எப்பவும் அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தா நீங்க வெறும் தேவையற்ற சத்தம் மாதிரி ஆகிடுவீங்க. யாரும் தேவையற்ற சத்தத்தை தேடி வரமாட்டாங்க. இதோ இங்கதான் சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அளவுக்கு மீறின அன்பு அவமானத்துல தான் முடியும். நீங்க ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்க, ஆனா அவங்க உங்களை மதிக்கலன்னா அங்க நீங்க செய்ய வேண்டியது அன்பு காட்டுறது இல்ல, விலகி போறதுதான். உதாரணத்துக்கு உங்க சொந்தக்காரங்க இல்லனா நெருக்கமான நண்பர்கள் உங்களை தேவைப்படும் போது மட்டும் கூப்பிடுறாங்க. மத்த நேரத்துல உங்களை கண்டுக்கலன்னு வைங்க. அங்க நீங்க அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. யாராவது உங்களை விட்டு விலகி போனா அவங்க கிட்ட கெஞ்சாதீங்க, துரத்தாதீங்க. அவங்களுக்கு நீங்க கிடைக்கிற வாய்ப்பை குறைச்சுக்கோங்க. ரொம்ப அமைதியா ஆனா திட்டமிட்டபடி விலகி போங்க. உங்க மேல அன்பு இல்லாதவங்க
உங்களை மதிக்காதவங்க உங்க கிட்ட இருந்து விலகும்போது நீங்க அவங்கள திட்டக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, அப்படியே காணாம போயிடணும். அடுத்த முறை அவங்க செய்தி அனுப்பினால் தாமதமாக பதில் சொல்லுங்க, கொஞ்சம் கிரிப்பா பேசுங்க. அந்த குளிர்ச்சியான மாற்றம் அவங்கள ரணமாக்கும். நீங்க அவங்கள சார்ந்து இல்லைங்கிற உண்மை அவங்களுக்கு புரியும் போது அவங்க தான் அவங்க பின்னாடி வருவாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு கிடைக்காத பொருளின் மீதுதான் அதிக ஆசை. நீங்க அவங்களுக்கு கிடைக்காத பொருளா மாறுங்க. நம்பர் 4, அந்தஸ்து மாற்றம். சமமானவங்களை யாரும் துரத்த மாட்டாங்க, தங்களை விட உயர்ந்தவங்கன்னு நினைக்கிறவங்களை தான் துரத்துவாங்க. நம்மில் நிறைய பேர் மத்தவங்க முன்னாடி ஒரு ரசிகன் மாதிரி நடந்துக்கிறோம். அவங்க சொல்றதுக்கு ஆமான்னு சொல்றது, அவங்க சிரிக்கிறதுக்கு நாம ஜோக் சொல்றது, அவங்க முன்னாடி கொஞ்சம் தாழ்வா பேசுறது, இதெல்லாம் உங்களை ஒரு சாதாரண ஆளாதான் காட்டும். நீங்க மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்க வரல, மத்தவங்க மனசுல பதிஞ்சு இருக்க வந்திருக்கீங்க. நடக்கும்போது இந்த இடமே எனக்கு சொந்தமங்கிற கெத்தோட நடங்க. பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானு நினைச்சு பேசுங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. அவங்க முன்னாடி நீங்க பதட்டப்பட்டு கண்ணை திருப்பாதீங்க. அந்தஸ்துனா காசு பணம் இல்ல சொந்தங்களே, அது உங்க ஆளுமை ஒளி. நீங்க உங்களுக்கு மதிப்பு இருக்குன்னு நம்புற அந்த ஒரு அதிர்வு தான் அந்த அந்தஸ்து. உங்க அலுவலகத்துல நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தும் உங்களை மதிக்கலன்னு வைங்க. அங்க உங்க நல்ல குணத்தை மாத்தாதீங்க, ஆனா உங்க அணுகுமுறையை மாத்துங்க. இனிமேல் மெய்பி, சாரி, ஜஸ்ட், நான் நினைக்கிறேன் போன்ற பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்துறதை நிறுத்துங்க. உறுதியா பேசுங்க. உங்களுக்கு மத்தவங்களோட அங்கீகாரம் தேவையில்லைன்னு அவங்களுக்கு புரியும் போது அவங்க உங்க அங்கீகாரத்துக்காக போராடுவாங்க. நம்பர் 5, மனநிலை ஆதிக்கம். யாரு ஆட்டத்தை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு உரையாடலும் ஒரு போர் மாதிரி. உங்க நம்பிக்கையும் உங்க உலகமும் தான் உங்க மனநிலை ஆதிக்கம். நிறைய பேர் மத்தவங்க கிண்டல் பண்ணும்போது இல்லைன்னா சோதிக்கும் போது பதட்டப்பட்டுடுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு கூட்டத்துல யாராவது உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னு வைங்க. நீங்க உடனே கோபப்பட்டாலோ இல்லைன்னா சங்கடப்பட்டு சிரிச்சாலோ நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அவங்களோட மனநிலைக்குள்ள போயிட்டீங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்க மனநிலையை நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. யாராவது உங்களை கிண்டல் பண்ணா நீங்க அதை ஜாலியா எடுத்துட்டு தன்னம்பிக்கையோட சிரிச்சிட்டு இருந்தா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. நீங்க அசையாதவங்கள தான் இந்த உலகம் துரத்தும். நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்காத ஒரு ஆளா தெரியணும். நம்பர் 6, நிறைவு அடையாளம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கம்மியா இருக்கிற பொருளை விட அதிகமா இருக்கிற பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு மத்தவங்க நினைக்கும் போது உங்க மதிப்பு அதிகமாகும். நீங்க ஒருத்தரை மட்டும் நம்பி காத்துட்டே இருந்தா அவங்க உங்களை ஒரு பலவீனமான ஆளாதான் பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு, இன்னும் நிறைய பேர் உங்களை தேடி வராங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க உங்களை இழக்க பயப்படுவாங்க. இதை நீங்க வாயால சொல்ல வேண்டாம், உங்க வாழ்க்கை முறைய மூலமா காட்டுங்க. எப்பவும் பிஸியா இருங்க. உங்க இலக்குல கவனம் செலுத்துங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த உருவாக்கிட்டே இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். யாரோ ஒருத்தங்க உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க காத்துட்டே இருக்கல. நீங்க தான் அனைவரையும் ஈர்க்கும் மையப்புள்ளி. நீங்க யாருடைய உதவியும் இல்லாம வாழ முடியும். ஆனா சரியானவங்க வந்தா அவங்களை ஏத்துக்குவேங்கிற அந்த அதிர்வை வெளிப்படுத்துங்க. அப்பதான் அவங்க உங்களை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ஒரு வைரமா மாறுங்க. உங்களை தேடி உலகம் வரும். நம்பர் 7, தங்க பிரதிபலிப்பு. இது ஒரு துல்லியமான வித்தை. மனுஷங்க எல்லாரும் தன்னோட அகந்தைய பூர்த்தி செய்ய ஆசைப்படுவாங்க. யாராவது அவங்கள பத்தி சொல்லும்போது வெறும் தலையாட்டுறதுக்கு பதிலா அதை அப்படியே பிரதிபலிச்சு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தங்க நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா, ஆமா எனக்கு தெரியுது, உங்ககிட்ட அந்த பசி இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு, உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நகர்வில் அவங்கள நீங்க அங்கீகரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு சமமானவரா இல்ல, அவங்களோட திறமைய அடையாளம் காண்ற ஒரு உயர்ந்த ஆளா நீங்க தெரியுவீங்க. மனுஷங்க எல்லாரும் ஆசைப்படுறது இதுதான். அவங்கள புரிஞ்சுக்க ஒருத்தர் வேணும். நீங்க அவங்களோட பலத்தை அவங்களுக்கே காட்டும்போது அவங்களுக்கு நீங்க ஒரு போதை மாதிரி ஆகிடுவீங்க. அவங்க உங்க அங்கீகாரத்துக்காக ஏங்குவாங்க. நீங்க அவங்கள பத்தி சொல்ற ஒரு வார்த்தைக்காக அவங்க உங்க பின்னாடியே வருவாங்க. சொந்தங்களே, இது ஏதோ விளையாட்டு இல்ல, இது மூளைச்சலவை கூட இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த அதிகாரத்தை திரும்ப எடுக்கிறது தான் இது. நீங்க ரொம்ப ஈஸியா கிடைச்சீங்க, ரொம்ப ஆசையா இருந்தீங்க. ஒரு மலிவு விலை விற்பனை கடையில பொருளை விற்கிற மாதிரி உங்க மதிப்பை மத்தவங்களுக்கு கொடுத்தீங்க. அதனாலதான் அவங்க உங்களை மதிக்கல. இது இனிமேல் நடக்காது. யோசிச்சு பாருங்க. இதே நிலைமையில நீங்க இன்னும் 10 வருஷம் இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னும் அதே அவமானங்கள், அதே ஏமாற்றங்கள், அதே தனிமை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படித்தான் மத்தவங்க காலடியில் இருக்க போறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? வேண்டாமா? நீங்க உங்களை மாத்திக்க வேண்டியதில்ல. ஆனா உங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கறத நிறுத்தணும். நீங்க கொஞ்சம் விலகி இருக்கும்போது, உறுதியா முடிவெடுக்கும்போது, உங்க மௌனம் அவங்களோட சத்தத்தை விட பலமா இருக்கும்போது நீங்க மறக்க முடியாத ஒரு ஆளா மாறுவீங்க. அவங்க உங்களை கவனிப்பாங்க, யோசிப்பாங்க, உங்களை ஜெயிக்க போட்டி போடுவாங்க. ஏன்னா நீங்க இப்போ வெறும் ஒரு தெரிவு இல்ல, நீங்க ஒரு தீராத ஆசை. லைஃப் டெய்லி வின். யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க.